குட் மார்னிங். ஒரு 3 கார்ட் மெசேஜஸ், ரேண்டம் மெசேஜஸ். ரேண்டம்ன்றது ஒரு கீவேர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங். ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு கேட்டுட்ருக்கிற ஒரே ஒரு அந்த ஒரு வேர்ட் ரேண்டம். ரேண்டம் மெசேஜ். ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக உங்களுடைய அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்யூஷனாக இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். 12 சிக்னிஃபிகண்ட். 12 ஓகே. Oh my gosh. டீ காஃபி குடிச்சாச்சா? டீ காஃபி. யாரோ சில பேர் உங்களை காப்பி பண்ணுற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில். காப்பி கேட்ச். ஏதோ சில விஷயங்கள் காப்பி பண்ணுறாங்க. உங்களை மாதிரியே சாரீஸ் வாங்குறதா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதா இருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை மாதிரியே காப்பி பண்ணுறதா இருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிற விதம் காப்பி பண்ணுறதா இருக்கலாம். ஓகே. மாகாளி மெசேஜ் லாஸ்ட்டாக பார்ப்போம். என்ன யாரோட மாகாளி பிளஸ்ஸிங்ஸ் ஆர் லார்ட் சிவா பிளஸ்ஸிங்ஸில் என்ன பிளஸ்ஸிங்ஸ் வருதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்க்கலாம். சரியா? 3 கார்ட்ஸ். ஓகே. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லெட் கோ பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு விஷயம் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் துளிர் விட்டு வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப்பில். சில விஷயங்கள் பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்துட்டு டிவைனோட ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏஞ்சல்ஸ், டிவைன், அவங்க எனர்ஜி நீங்கள் ஃபீல் ஒரு செகண்ட். ஓகே. டிவைன் அவங்களுடைய எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் உங்களுக்குள்ள. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்றது ஒரு கேள்வி கிடையாது. எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன், எந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஹை ரேங்கிங் பர்சன் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் தனித்துவம் இருக்கிற ஒரு பர்சன். நான் வந்துட்டு எல்லாத்த விட நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, உங்களை நீங்கள் ஒரு ஹை லெவலில் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுடைய எனர்ஜி உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்ன வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் இடத்துல இருக்கட்டும், நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எப்போவுமே உங்களை தாழ்த்தி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் பழகியிருக்கீங்க. நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் ஒரு லோன்லியாக எப்போவுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட. இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் 4 பேர் சேர்ந்து உட்காரும்போது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரியான எனர்ஜியில் இருந்திருப்பீங்க நீங்கள். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுற எனர்ஜி எப்படின்னா, 4 பேர் என்ன, அங்கே ஒரு 20 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நான் தனியாக தெரிகிறேன், நான் வந்துட்டு ஒரு ஹையில் தெரிகிறேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் சரி சுற்றி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட், ஒரு யூனிக் பர்சன். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. உங்களை நீங்கள் ஒரு நல்ல விதத்தில் ஃபீல் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ்ன்றது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. செல்ஃப் லவ் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியுது.
செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நேற்று ரீடிங்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கிறீங்க, நீங்கள் கிளியர்லி புரிஞ்சிக்கிறீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நிறைய விஷயங்கள் நீங்கள் கிளியர் ஆக போகிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் இதை உணர்றீங்க, உண்மையாகவே உணர்றீங்க நிறைய பேர். டிவைன் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு யாரையும் விட தாழ்ந்தவங்க கிடையாது. நீங்கள் எந்த ஏஜ் வேணால் இருக்கலாம், எந்த ஒர்க்கில் வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸ்டேட்டஸ். ஆனால் நீங்கள் மற்றவங்களை விட டிஃப்ரெண்ட் யூனிக்கான பர்சன். நீங்கள் யாரையும் விட தாழ்ந்தவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க டிஃப்ரெண்ட் யூனிக்காக தெரிவாங்க. ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை புரிஞ்சிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அது புரியாத வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு அவங்கள தாழ்த்தி பார்க்குறது எல்லாமே இருக்கும். அது புரிஞ்சிடுச்சுன்னா யாரும் யாரையும் விட குறைஞ்சவங்க கிடையாது. இந்த விஷயம் நீங்கள் இப்போ தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய க்ரோத் உங்களுக்குள்ளே உருவாகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தலை குனிஞ்சே இருந்த ஒரு பர்சன் இப்போ தலை நிமிர்ந்து தான் நீங்கள் வானத்தை பார்த்து தான் நடக்கிறீங்க. வானத்தை பார்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அதுக்காக பார்த்துக்கிட்டே போக முடியாது. அந்த மாதிரி இருக்க பர்சனாக இருக்குது. தலை குனிகிற பர்சன் கிடையாது, தலை நிமிர்ந்து இருக்கிற பர்சனாக இருக்கிறீங்க. பெட்டர் ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப 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 பெட்டர் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்குள்ள. ஓகே, ஓகே, இது இந்த அப்படி தான் இருக்க வேண்டும் என்கிறது. கண்டிப்பாக டிவைன் உங்களை வந்து வழி நடத்திட்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்களும் அந்த வே நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க. நமக்கு கொடுக்குற சைன், நமக்கு டிவைன் சொல்கிற விஷயங்கள் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் அந்த வேல தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், நான் இந்த விஷயம் பண்ணேன், நான் என்னோட என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் லேட்டராக தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே டிவைன் உங்கள் மூலயமா பண்ண வைக்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு மெஸ்மரைஸ் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான விதத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, நான் இந்த விஷயம் பண்ணது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கேட்குதுன்னா, சொத்து இது எல்லாமே இருந்தால் தான், பணம் இருந்தால் தான் ஒரு நல்ல லைஃப், ஒரு ராஜா ராணி அந்த மாதிரி கிடையாது. நான் ராஜா மாதிரி வாடுறேன், ராணி மாதிரி வாடுறேன், நிறைய சொத்து இருக்குன்ற மாதிரி, பணக்காரங்கன்ற மாதிரி. உண்மையான ரியல் சொத்து என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சில பேர் நீ வாழ போகிறீங்க. ஓகே, மெசேஜ் எப்படி இருக்குதோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு சில மெசேஜஸ் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மறைஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த விஷயத்த நீங்கள் ஓப்பன்லி உலகத்தில் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் அது வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதுபடி நடந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் நல்ல விதத்தில் ஃபீல் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த விஷயங்களை நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு வருவீங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த விஷயங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சன் கார்டு என்ன சொல்கிறேன் நான், கொஞ்ச நாளில் நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. நீங்கள் ஒரு பயம் இல்லாமல், எந்த விதத்துலேயும் ஒரு இதுவும் யோசிக்காமல் நீங்கள் அந்த விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு மட்டுமே தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் உலகறிய நீங்கள் வந்துட்டு அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்த போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ யூனிக்கான பர்சன், நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் என்ன, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்கள பற்றி என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயப்படாமல் பேச போகிறீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ சில விஷயங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ள பதுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது.
கடவுள் வந்து இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா பாலிஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாலிஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரு டைமண்ட் கோல்டு எல்லாமே பாலிஷ் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அது மெருகேற்றுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பாலிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த விஷயங்கள் வந்து வெளி எடுத்துகிட்டு வர்றதுக்கான அந்த ஒரு இன்னும் அதிக கான்ஃபிடென்ட் அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இன்னும் ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்குது. மைண்ட், பாடி, சோல் லெவல் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பேர்டு மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு பறவை மாதிரியே ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 வந்துட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பறவை இருக்கிற அளவுக்கு கூட ஒரு சுதந்திரம், ஒரு சந்தோஷம், சில விஷயங்கள் நம்மளால் ஏன் ஃபீல் பண்ண முடியலன்ற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. மகாவித்யா நம்பர் 10 தானே, மகாவித்யா நம்பர் 15 மகாவித்யா. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. நாலேஜ் சம்மந்தமாக தான் இருக்குது. எங்கேயும் லோட்டஸ் இருக்குது. கண்டிப்பாக நாலேஜ், நிறைய விஷயங்களுக்கான நாலேஜ், அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த மாகாளியோட மெசேஜ். கர்மா ஆஃப் காளி நம்பர் 38 நம்பர் 15 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் இந்த நம்பர்ஸ். இப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயங்களே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் வந்துட்டு ஒரு அலைன் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சன் எனர்ஜிக்கு நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு மாகாளி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு எதனா மெசேஜ் தெரியுதான்னு பார்க்குறேன். இந்த இமேஜில் வந்துட்டு எங்கே லோட்டஸ் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இது மாகாளி கையில் இருக்கிற மாதிரி இருக்குது. யாராவது என்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் மாகாளி கேட்டுக்கிட்டாங்க, அது அவங்க வரைக்கும் போய் சேர்ந்துருச்சுன்றதும் ஒரு மெசேஜாக இருக்குது சில பேருக்கு. ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க என்னன்ற விஷயங்களை. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.